என்னதான் கிச்சனில் பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த மாதிரி கிலோ கணக்கில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுற பேண்ட்ரி ஐட்டம்ஸ்க்கு பிளாஸ்டிக் தான் கரெக்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவும் இருக்குது. ஆனால் அதெல்லாமே கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்தடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்லீக்காக டிசைன் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதுவுமே பிளாஸ்டிக்னு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சிக்னோரா வேர்லேருந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. இப்போ சிக்னோரா வேரில் ரீசெண்டாக நிறைய டீல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து 3.5 லிட்டர் ஒரு 3.5 லிட்டர் பிடிக்கும். நம்ம கேஜி சொன்னால் 3 kg பிடிக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 296 தான். ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுட் கிரேட் ஸ்டீல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது செட் ஆஃப் 1 செட் ஆஃப் 2 ரெண்டுலேயுமே வருது. இது எல்லாமே உங்களுக்கு டிஷ்வாஷர் சேஃபும் கூட. மெயினாக ஏர் டைட், ஒரு வண்டு பூச்சி புழு எதுவுமே உள்ளே போகாது, எறும்பு கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தியாக இருந்துச்சு. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு 3 kg 2 kg இதுதான் மெயினாக. ஸோ அதுக்காக இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ்னு போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 kg வாங்கியிருக்கேன். ஸோ லிட்டர் வேறு கேஜி வேறு அந்த மாதிரி இருக்கும் போது இதில் வந்து நம்ம மாவு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணும்போது நமக்கு 3.5 லிட்டர் வரும். கேஜி கணக்கில் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இது கம்மியாகும். ஸோ இப்போ மொத்தமாக ஒரு 3 கிலோ அரிசியுமே இது தாராளமாக இது பிடிச்சிச்சு. தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நார்மல் டெய்லி யூஸ்க்கு நல்ல ரஃப் யூஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நமக்கு கவலையே இல்லை. ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 kg இந்த பிளாக் கலர் லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் இருக்குது. பட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 kg பிடிக்குது. இது வந்து செட் ஆஃப் 2 வந்து 515 இருக்குது. நீங்கள் சிங்கிள் கண்டெய்னரும் வாங்கிக்கலாம். இதே மாதிரி 1500 அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 210 இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது நான் அப்போவே நோட்டிஃபை பண்ணியிருப்பேன். இந்த டீல்ஸை யாரெல்லாம் கிராப் பண்ணீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கபோர்டுக்குள்ளே ஈஸியாக போயிடுச்சு. எந்த ஒரு இடத்தையும் அடைக்கல, பார்க்கவும் நீட்டாக இருக்குது, நமக்கு ஹெல்த் ஃப்ரீயும் இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓவல் கண்டெய்னர்ஸ் இது பார்த்தீங்கன்னா செம டீலில் கிடச்சிது. 450 rupees தான். செட் ஆஃப் 3 எல்லாமே. நீங்கள் இப்போ லஞ்ச் கொண்டு போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணுறீங்க, ஆர்கனைசர்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் டைட்டு, ஒரு விரலில் திறக்க முடியாது. நடுவில் போட்டிருக்க ரவுண்டு இருக்குது இல்லையா, அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சிக்னோரா வேர் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க, நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸோடது. இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 வந்து 150 ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன்.